Hello students, welcome back. In the video, 10th standard Maths Algebra Unit Exercise 7th question பார்க்கலாம். Previous 6 questions பார்க்காதவங்க description link check பண்ணிக்கோங்க. ஒரு சம்முக்கும் தனித்தனி லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் சில கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? அதில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். யூனிட் எக்ஸசைஸ்ல இருந்து நீங்களே கூட PYQஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்குற பழக்கம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எங்கேயாவது கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, சரியா? இதை சில டீச்சர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தனியாக நியூமரேட்டரை சால்வ் பண்ணுங்க, அப்புறம் டினாமினேட்டர் சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கன்னுவாங்க. அது வந்து இப்படி போயிட்டு இப்படி சாப்பிட்ற வேலை. நம்ம வந்து என்ன பண்ணலாம், டேரெக்டாகவே பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ தனித்தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ண தேவையில்ல. இங்கே கொடுத்துருக்கதை நான் டேரெக்டாகவே வந்து என்ன பண்ண போகிறேன்னா சால்வ் பண்ணி காட்டுறேன், சரிங்களா? ஸோ கவனிங்க, ஃபஸ்ட் இந்த நியூமரேட்டரில் 1/p + 1/q + r இது மட்டும் இருக்குல்ல. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க, நியூமரேட்டர் மட்டும் பாருங்கள். இதை நான் கிராஸில் மல்டிப்ளை பண்ணலாம், டினாமினேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதால கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். அப்போ q + r 1 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் q + r ப்ளஸ் நடுவில் இருக்குது. அடுத்து p இந்த பக்கம் 1ல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா p வரும், டிவைடட் பை p ஆஃப் q + rன்றது அப்படியே போட்டுக்கோங்க, p ஆஃப் q + r. ஸோ நான் நியூமரேட்டரை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே டினாமினேட்டருக்கு வாங்க, q + r 1 கூட மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் 1 × p டிவைடட் பை இங்கேயும் உங்களுக்கு அதே p ஆஃப் q + r வந்துடும். இப்போ கையோட இங்கே இந்த டினாமினேட்டர் அடிச்சிருங்க, ரெண்டும் சேமா. ஏன்னா அதுவும் p ஆஃப் q + r தான், இதுவும் p ஆஃப் q + r தான். ஸோ நான் இங்கே வந்து இங்கே உங்கள் வேல்யூயை வந்து கம்மி பண்ணிட்டேன், இன்டூ. இப்போ அந்த ப்ராக்கெட் டேர்முக்கு வாங்க, இதுவும் 1 ப்ளஸ் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கா. ஸோ ஐ கேன் டூ கிராஸ் மல்டிப்ளிகேஷனில். எஸ், அப்போ 2qr 1 கூட மல்டிப்ளை பண்ணால் யூ வில் கெட் 2qr ப்ளஸ் இந்த 3 டேர்மும் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அப்படியே எழுதுங்க, q² + r² மைனஸ் p² பை அந்த டினாமினேட்டர் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம். நியூமரேட்டர் என்ன இருக்கு, q + r + p இருக்கு. டினாமினேட்டர் என்ன இருக்கு, q + r - p இருக்கு, இன்டூ இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இந்த 3 டேர்ம் மட்டும் பாருங்களேன், q² + r² + 2qr. இதை வந்து நான் இப்படி எழுதலாமா, a² + b² + 2ab இருந்ததுன்னா நம்ம ஐடென்டிட்டி ரிவர்ஸ்ல a + b ஹோல் ஸ்கொயர்னு போடுவோம்ல. அதே லாஜிக் படி இங்க பாத்தீங்கன்னா அதே டேர்ம் தான் இங்கேயும் இருக்கு. ஒரு ஸ்கொயர் டேர்ம் q², ஒரு r டேர்ம் r², அடுத்து ஒரு 2qrன்னு இருக்கு. அப்போ a + bக்கு பதிலா நான் இதை மேல இருக்கிற இந்த 3 டேர்ம் மட்டும் ரைட் லைக் q + r the whole square எழுதலாமா எழுதக்கூடாதா? எழுதலாம். இந்த 3 டேர்ம் மட்டும் இந்த பக்கம் வந்து உல்டாவா. யூஸ்வலாக நம்ம ஐடென்டிட்டிக்கு நம்ம அந்த பக்கம் இருந்து இப்படி யூஸ் பண்ணுவோம், a + b the whole square equal to a² + b² + 2ab யூஸ் பண்ணுவோம். அப்படியே உல்டாவா இந்த இடத்துல நமக்கு ஆன்சர் இருக்கு, நம்ம கொஸ்டினை எழுதுறோம். அப்போ இங்க ஏக்கு பதிலாக q போட்டுக்கோங்க, பிக்கு பதிலாக r போட்டுக்கோங்க. ஸோ q + r ஹோல் ஸ்கொயர், ரிமைனிங் எல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க, இது p² / 2qrன்னு அப்படியே இருக்கட்டும். இப்போ அகைன் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும், q + r / b, இதுவும் q + r - pன்றது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது q + r ஹோல் ஸ்கொயர் - p². இப்போ அகைன் பாருங்க, a² - b² ஃபார்மேட்ல இருக்கா. ரெண்டு டேர்முமே ஸ்கொயர்ல இருக்கு, இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர். அப்போ இதை a² - b² அப்படின்னா இதுக்கு நம்ம பயன்படுத்துற ஐடென்டிட்டி என்னது, a + b a - b. அப்போ இங்க ஏக்கு பதிலா இந்த என்டையர் டேர்ம் உங்களுக்கு a, இந்த p டேர்ம் தான் உங்களுக்கு b. அப்போ இதை a + b a - b எப்படி எழுதுவீங்க நீங்க, q + r + pன்னு ஒன்று போடலாம், q + r - pன்னு ஒன்று போடலாம். நல்லா கவனிங்க, ரைட் ஹேண்ட் சைடில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், a + b a - b, பிகாஸ் இது வந்து நமக்கு a² - b² ஐடென்டிட்டியில் இருக்கு. அப்போ ஏக்கு பதில் அப்படியே q + r. ஸோ a + b என்னும் பொழுது q + r + p ஒன்று வந்துடும், q + r - pன்னு ஒன்று வந்துடும், டிவைடட் பை டினாமினேட்டர் உங்களுக்கு அப்படியே இருக்கட்டும். புரிஞ்சுதா? ஆல்மோஸ்ட் நம்ம சம்மு முடிச்சிட்டோமா, இப்போ முடிச்சாச்சு நம்ம சம்மு. எங்க பாருங்க, இந்த q + r - pயும் இந்த q + r - p அடிச்சிடலாமா. இப்போ இது ரெண்டும் சேமா நியூமரேட்டர்ல, இதுவும் q + r + p தான், இதுவும் q + r + p தான். அடிஷன்ன்றதால நான் மாற்றி கூட எழுதலாம். ஐ எம் ரைட்டிங் இட் ஆஸ் p + q + r, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஹோல் ஸ்கொயர் போட்டுடுறேன், டிவைடட் பை இந்த 2qr இருக்கட்டும். சம்மு முடிஞ்சது, அவ்வளோதான். செக் பண்ணிக்கோங்க, 4 ஸ்டெப்பில் முடிச்சிட்டேன். ஆனால் நம்ம 2 ஸ்டெப்பில் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 2 ஐடென்டிட்டியுமே புது ஐடென்டிட்டி கிடையாது, நம்ம ஆல்ரெடி 8th யூஸ் பண்ண ஐடென்டிட்டி தான். இன்ஃபேக்ட் நியூ சிலபஸில் 7th போட்டாங்க அதை, சரியா? செக் பண்ணிக்கோங்க, டவுட் இருக்கா பார்த்துக்கோங்க. எஸ், 5 மார்க்கில் PYQஸ்ல இந்த சம்லாம் வந்திருக்கு. எந்த ஸ்டெப்பில் எந்த ஐடென்டிட்டி பயன்படுத்துறீங்களோ இந்த ஸ்டெப்பில் இந்த ஐடென்டிட்டி நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் எழுதணும். எது, இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கோங்க, சின்ஸ் அப்படின்னு போட்டுட்டு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் சின்ஸ் அப்படின்னு போட்டுட்டு மென்ஷன் பண்ணுங்க, ஐடென்டிட்டியை மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா 5 மார்க் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க
அது நீங்கள் எழுதாம விட்டால் மார்க் குறையறதுக்கு சான்ஸ் இருக்குது. புரியுதா? ஸோ யூ ஷுட் நாட் அலோவ் த டீச்சர் டு ரெடியூஸ் யுவர் மார்க்கில். கஷ்டப்பட்டு போட்டுட்டு ஐடென்டிட்டி வந்து எழுதலன்றதுக்காக ஒரு மார்க்கில் ஆஃப் மார்க் விட்டுட்டு வருவீங்களா? விடக்கூடாது. ஸோ டோன்ட் ஃபர்கெட் தட். சரியாப்பா? அவ்வளோதான். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின். இந்த சம்மு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். என்னோட வே ஆஃப் எக்ஸ்பிளேஷன் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஒரு லைக் தட்டுங்க. மறக்காமல் நம்ம வீடியோஸையும் நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வியூஸ், கமெண்ட்ஸ், லைக்ஸ் நிறைய வந்தால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். யூ கேன் எக்ஸ்பெக்ட் மோர் வீடியோஸ் ஃப்ரம் மீ. ஓகேவா? நீங்கள் எந்த மாதிரி செஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. டேக் கேர். அடுத்த பார்க்கலாம்.